ஐ கெஸ் நார்மலா நம்ம ஹாஸ்பிட்டலுக்குள்ள ஒரு காமன் மேனா உள்ள போகும்போது பாத்தீங்க அப்படின்னா இந்த டாக்டர்ஸ் எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸ்ல பேசுவாங்க. அதே மாதிரி மெடிக்கல் ஸ்டாஃப் ஆகட்டும், ஈவன் மெடிக்கல் ஸ்டூடெண்ட், பேராமெடிக்கல் ஸ்டூடெண்ட் ஆகட்டும், அவங்க பேசுற டேர்ம்ஸ் எல்லாம் வந்து காமன் பீப்புளுக்கு புரியாத மாதிரி வித்தியாசமான டேர்ம்ஸ்ல இருக்கும். ஸோ அந்த டேர்ம்ஸ் எல்லாம் என்ன பண்ணோம்னா சயின்டிபிக் டேர்ம்ஸ், நம்ம பாடி பார்ட்ஸையோ இல்லை ஒரு லொக்கேஷனையோ டிஸ்கஸ் பண்ணும்போது அவங்க வந்து அப்படின்னா ஒரு சயின்டிபிக் டேர்ம்ஸ்ல வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸோ அது எதுக்காக அந்த சயின்டிபிக் டேர்ம்ஸ் யூஸ் பண்றாங்க, என்னென்ன டேர்ம்ஸ் இருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்னோட பேர் முத்து கிருஷ்ணன். ஸோ நான் ஆல்ரெடி இன்ட்ரடக்ஷன்ல சொன்ன மாதிரி ஸோ ஒரு காமன் பீப்புளுக்கு புரியாது. பட் ஆனால் டாக்டர்ஸோ இல்லை பேராமெடிக்கல் ஸ்டாஃப்ஸுக்கோ இல்லை வந்து ஈவன் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டுக்கோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அனட்டாமிக்கல் பார்ட்ஸ் வந்து என்ன பண்ணா டிஃப்ரெண்ட் சயின்டிபிக் டேர்ம்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. ஸோ ஏன் பண்ணோம்னா தேவையில்லாத பல கன்ஃபியூஷன்ஸ் வர்றதை வந்து தடுக்கிறதுக்காக. ஸோ அது என்னென்னு பார்ப்போம். ஸோ மோஸ்ட்லி ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸ், ஒரு நிமிடம். ஸோ மோஸ்ட்லி ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸ் அவங்க என்ன பண்ணா காமன் லாங்குவேஜை யூஸ் பண்ணாம, அனட்டாமிக்கல் பார்ட்ஸை வந்து யூஸ் பண்ணாம சயின்டிபிக் டேர்ம்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. பாடி ஸ்ட்ரக்சரை, நம்ம பாடியில இருக்கக்கூடிய பார்ட்ஸ் வந்து சயின்டிபிக் டேர்ம்ஸா யூஸ் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா தேவையில்லாத சில கன்ஃபியூஷன்ஸ் வராம இருக்கிறதுக்கு, செகண்டரி வந்து ஆட்டோமேட்டிக்கா இருக்கக்கூடிய அட்டெண்டருக்கு வந்து புரியக்கூடாது அப்படின்றது. ஸோ ஒரிஜினலான கான்செப்ட் என்னன்னா அவங்க கம்யூனிகேட் பண்ணக்கூடிய விஷயங்கள் ப்ரிசைஸா கிளியரா புரியணும், அவங்களுக்கு வந்து புரியணும் அப்படிங்கிறதுக்காக இந்த யூஸ் பண்ணதுதான் வந்து இந்த சயின்டிபிக் டேர்ம். ஸோ இப்போ எதுக்கு இப்படி சயின்டிபிக் டேர்ம்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு எக்ஸாம்பிள் இதுலயே போட்டிருக்கு. ஸோ இப்போ உதாரணத்துக்கு நம்ம கை நிற்கும் போது பாருங்க, மணிக்கட்டு எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா பண்ணோம்னா எங்க இருக்குங்க, விரலுக்கு மேல இருக்கும், அதான் மணிக்கட்டு அப்படின்னு. எஸ், கரெக்ட், விரலுக்கு மேல இருக்கதான் மணிக்கட்டு. ஸோ நார்மலா நம்ம கையை இப்படி தொங்கி விட்டுட்டு இருக்கும்போது விரலுக்கு மேல மணிக்கட்டு இருக்கு. ஸோ உதாரணத்துக்கு இப்படி தூக்கிட்டோம்னா இப்ப என்ன ஆயிடுச்சு, மணிக்கட்டு கீழே போயிடுச்சா, ஃபிங்கர்ஸ் மேல வந்துருக்கு. ஸோ இது மாதிரி கன்ஃபியூஷன்ஸை அவாய்ட் பண்றதுக்காக வந்து என்ன பண்ணோம்னா மெடிக்கல் ஆர் பேராமெடிக்கல் ஸ்டாஃப்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த சயின்டிபிக் டேர்ம்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ தட்ஸ் அ ரீசன். ஏன் பண்ணோம்னா அது தேவையில்லாத கன்ஃபியூஷன்ஸ், ஏன்னா ப்ராக்டிஸ் பண்ணும்போது தேவையில்லாம கன்ஃபியூஷன்ஸ் வராம தடுக்கிறதுக்காக இந்த சயின்டிபிக் டேர்ம்ஸ் வந்து யூஸ் பண்றது. ஓகேவா? ஸோ அது டோட்டலா பாடி பார்ட்ஸோட அனட்டாமிக்கல் சொல்லும் போது நம்ம பாடி பார்ட்ஸ் தென் இருக்கக்கூடிய ஏரியா வச்சுதான் என்ன பண்ண போறோம் அப்படின்னா அதை வந்து பிரிப்பாங்க. இப்ப இந்த மொத்த பாடியுமே ரெண்டா வந்து என்ன பண்றாங்க, சென்ட்ரல் லைனா டிவைட் பண்ணோம் அப்படின்னோம்னா அந்த சென்ட்ரல் லைனுக்கு பேர் என்ன பேர், மீடியல் லைன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது என்னென்ன அப்படிங்கிற நெக்ஸ்ட் லைன்ல பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம ஏரியாஸ் மட்டும் பார்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா காமன் லாங்குவேஜ் எல்லாருக்கும் தெரியும், ஹார்ட், எனக்கு ஹார்ட் பெயினா இருக்கு, ஜஸ்ட் வலிக்குது அப்படின்னு. பட் ஆனா சயின்டிபிக்கா அதுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னா கார்டியாக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நார்மலா லேமன் லாங்குவேஜ்ல சொல்லலாம் மவுத், பட் ஆனா சயின்டிபிக் டேர்ம்ஸ்ல வந்து பக்கல் கேவிட்டி. ஹெட் அப்படிங்கிறது காமன். ஸோ அதுக்கு வந்து நம்ம சயின்டிபிக் டேர்ம்ஸ் என்னன்னா கிரேனியல். ஸோ இப்போ ஸ்டொமக் அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும், கேஸ்ட்ரிக் அப்படின்னம்னா ரொம்ப பேருக்கு தெரியாது. ஸோ இது மாதிரி பாடியில இருக்கக்கூடிய பார்ட்ஸை வந்து ஸ்பெசிபிக் சயின்டிபிக் டேர்ம்ஸ் வச்சு ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது எக்ஸாக்டா அது லொகேஷன் எங்க இருக்கு அப்படிங்கிறது புரியும். ஸோ அதே மாதிரி செகண்டரி திங் எங்களுக்கு வந்து மற்ற அட்டெண்டர்ஸுக்கோ யாருக்கும் வந்து பண்ணோம்னா ஈஸியா வந்து புரிஞ்சு பேனிக் ஆயிடக்கூடாது அப்படிங்கறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய காமன் டேர்ம்ஸ் தான். ஸோ இப்போ உதாரணத்துக்கு நோஸ் அப்படின்னா நாசல், சயின்டிபிக் டேர்ம்ஸ் இல்ல. ஸோ இது மாதிரி வெவ்வேறு பார்ட்ஸுக்கு வந்து வெவ்வேறு சயின்டிபிக் டேர்ம்ஸ் இருக்கு. ஸோ இது கண்டினியூஸா நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும் போதோ இல்ல திருப்பி திருப்பி சொல்லும் போதோ மட்டும்தான் அது எல்லாமே ஈஸியா மெமரைஸ் ஆகும். மக்கப் பண்ணோம்னா மக்கப் பண்றது ரொம்ப கஷ்டம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் எக்ஸாம்பிள். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸோ பாடி பார்ட்ஸ் வந்து நான் இப்போ ஆல்ரெடி டெக்ஸ்டா இருந்தது. ஸோ இப்போ இங்க பாருங்க, நம்ம நார்மலா என்ன சொல்லுவோம், ஹெட் அப்படின்னு சொல்லுவோம். பட் ஆனா இட்ஸ் மென்ஷன் அஸ் எ கிரேனியல். ஸோ இப்போ ஹெட்னு வச்சுக்கிட்டாலே அப்படின்னால வெவ்வேறு பார்ட்ஸா பிரிக்கலாம். ஸோ மேல இருக்கிறது கிரேனியல், முன்னாடி இருக்கிறது வந்து ஃப்ராண்டல், சைட்ல இருக்கிறது வந்து டெம்போரல், ஸோ நாசல், பக்கல் அப்படின்னு சொல்லி வெவ்வேறு பகுதியை வந்து வெவ்வேறு பார்ட்ஸை வந்து வெவ்வேறு பேர்ல வந்து என்ன பண்றாங்க சயின்டிபிக் டேர்ம்ஸ்ல சொல்றது. ஓகேவா? ஸோ லொகேஷன் அண்ட் பொசிஷன். ஸோ பாடி வந்து இருக்கக்கூடிய பொசிஷன், அவங்க நிக்கிற லொகேஷன், நிக்கிற போஸ்டரை வச்சு என்ன பண்ணலாம், வெவ்வேறு விதமா பிரிக்கலாம். ஸோ இப்போ நார்மலா நம்ம அப்ரைட் பொசிஷன்ல இருக்கோம் அப்படின்னம்னா ஸ்ட்ரெயிட்டா எந்திரிச்சு நிக்கிறது. ஓகேவா? அவ்வளவுதான் நமக்கு தெரியும். பட் ஸோ ஃபேஸ் அப் வச்சு படுத்திருக்கோம் அப்படின்னம்னா, ஃபேஸ் வந்து அப் பண்ணி படுத்திருக்கோம் அப்படின்னா இட்ஸ் கால்ட் அ சுப்பைன் பொசிஷன். ஸோ
ஸோ அதே இது வந்து திரும்பி குப்பரக்கடியா மல்லாக்க படுக்கிறது குப்பரக்கடியா படுக்கிறது. ஸோ குப்பரக்கடியா படுக்கக்கூடிய பொசிஷன் வந்து என்ன சொல்றாங்க, ப்ரான் பொசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபேஸ மேல பார்த்து படுத்தோம்னா சுப்பைன், கீழே பார்த்து படுத்த பண்ணோம்னா இட்ஸ் அ ப்ரான் பொசிஷன். ஸோ இது வந்து நம்ம நிக்கிறத வச்சு பிரிக்கிறது. ஸோ ரீஜனல் நேம்ஸா நம்ம பாடியில இருக்கக்கூடிய பார்ட்ஸ் வந்து ரீஜனல் நேம்ஸா பிரிச்சு அப்படின்னோம்னா மொத்தமா வந்து என்ன பண்ணோம்னா ஒரு 5 பகுதியா பிரிக்கிறாங்க. அது வந்து என்ன பண்ணா ஃபர்ஸ்ட் வந்து ஹெட் கிரேனியல் பார்ட், ரெண்டாவது வந்து நெக், ஸோ மூணாவது வந்து என்னன்னா ட்ரங்க் ரீஜன். ஒரு நிமிஷம் கஷ்டம் எங்க இருக்குல்ல. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஹெட், செகண்ட் வந்து நெக், தேர்ட் வந்து ட்ரங்க். ஸோ அதுக்கப்புறமா மொத்த பாடியுமே வந்து என்ன பண்ணோம்னா அப்பர் பார்ட்ஸ்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அப்பர் லிம், கீழே இருக்கக்கூடியது ஹிப்பு கீழே இருக்கக்கூடியதெல்லாம் லோயர் லிம் அப்படின்னு மேஜரா இந்த ஒரு 5 டிவிஷனா பிரிக்கிறாங்க. கிரேனியல் தட் மீன்ஸ் ஹெட், நெக், தென் வந்து என்ன பண்ணோம்னா ட்ரங்க் ரீஜன், அப்பர் லிம், லோயர் லிம், இந்த 5 ரீஜனா பிரிக்கிறது. ஸோ இந்த டேர்ம்ஸ் எல்லாம் எதுல இருந்து ஆரிஜினேட் ஆச்சு அப்படின்னா மோஸ்ட்லி ஃப்ரம் தி லட்டின் வேர்ட்ஸ். ஸோ இப்போ உதாரணத்துக்கு வந்து நமக்கு இந்த ஆக்சிலரி நர்வ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆக்சிலரி நர்வ்ங்கிறது ஏன் பண்ணோம்னா ஸோ இப்போ இந்த ஆர்ம் ஃபிட் இருக்குல்ல, இதை வந்து என்ன பண்ணோம்னா லட்டின் லாங்குவேஜ்ல வந்து அதுக்கு பேர் ஆக்சிலா அப்படின்னு பேரு. ஸோ அப்போ அந்த இடத்துல இருக்கக்கூடிய நர்வை வந்து என்ன சொல்றாங்க, ஆக்சிலரி நர்வ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஒரு இடத்த வந்து ஒரு லட்டின் வேர்ட்ல இருந்து டெரைவ் ஆகுது. ஸோ அதுல இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து என்ன பண்றாங்க, அதோட கோரிலேட் ஆகிற மாதிரி வச்சுக்கிறாங்க. ஸோ ஆர்ம் ஃபிட்னா ஆக்சிலா லட்டின் வேர்ட்ல, ஸோ அதுல இருக்க போகக்கூடிய நர்வ் வந்து ஆக்சிலரி நர்வ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு பார்ட்ஸுக்கும் வந்து என்ன பண்ணணும்னா டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸும் இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த ஓவரால் ரீஜனல் நேம்ஸ் ஸோ இதுல பிக்சர்ல இருக்கு. ஸோ நான் ஒரு சில விஷயங்களை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ யா ஸோ நம்ம நார்மலா வந்து ஹெட் அப்படின்னு சொல்லிடுவோம். ஸோ ஹெட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா கிரேனியல் ரீஜன்ஸ் இருக்கு, ஃபேஷியல் ரீஜன் இருக்கு. ஓகேவா? ஸோ கிரேனியல் ரீஜன்ஸ்ங்கிறது வந்து என்ன பண்ணோம்னா இந்த ஐப்ரோக்கு மேல இருக்கக்கூடியது எல்லாமே கிரேனியல் ரீஜன் சொல்லுவோம். ஸோ முன்னாடி இருக்கக்கூடியது எல்லாமே ஃபேஷியல் ரீஜன். ஸோ அதே மாதிரி ஃபேஸே வச்சு பார்த்துக்கிட்டா கூட ஃபர்ஸ்ட் என்ன சொல்றோம், இது ஃபோர்ஹெட், தென் டெம்போரல், ஐப்ரோ, இயர். ஸோ இது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான பார்ட்ஸ் வந்து என்ன பண்றாங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் டோட்டலி இட்ஸ் சயின்டிபிக் டேர்ம்ஸ். ஸோ இது வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம ஒவ்வொன்றா ப்ராக்டிஸ் பண்ணும்போது என்ன ஆகும், ஈஸியா புரிஞ்சும், எல்லாத்தையுமே மனப்பாடம் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ரீஜனல் நேம்ஸ். ஸோ இப்போ இந்த ஸ்கெலிட்டனை வந்து ஓவராலா இப்போ நம்ம பாக்குறோம் அப்படின்னம்னா ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஒரு பாடி வந்து சென்ட்ரல் லைன்ல வந்து டிவைட் பண்ணாங்க அப்படின்னோம்னா இட் இஸ் கால்ட் அஸ் மீடியல் லைன், மிட் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரெண்டு பகுதி வந்து லேட்டரல் பொசிஷன்லாம் இருக்கக்கூடியது. ஸோ சுப்பீரியர் இன்ஃபீரியர் சொல்லுவாங்க. அதாவது மேல இருக்கக்கூடிய பகுதியை வந்து சுப்பீரியர்னும் கீழே இருக்கக்கூடிய பகுதி வந்து இன்ஃபீரியர் அப்படின்னும் சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இருக்கக்கூடிய ஆர்கன் பொசிஷனை வச்சு நம்ம படிச்ச பண்ணோம்னா ஈஸி. ஸோ அதுக்காக தான் இந்த ஆர்கன் பொசிஷனை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ உதாரணத்துக்கு வந்து ஃபுல் ஸ்கெலிட்டன் இருக்கு, ஸோ தொராசிக் கேஜ் இருக்கு, தென் லிவர். ஸோ அந்தந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆர்கன் நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னம்னா அந்த ஆர்கனை ஒட்டி என்ன பண்ணிடலாம், ஈஸியா படிச்சிடலாம். ஸோ இப்போ உதாரணத்துக்கு வந்து லங்ஸ் இருக்கு அப்படின்னா லங்ஸ் வந்து எங்க இருக்கும், தொராசிக் கேஜுக்குள்ள இருக்கும். ஹார்ட் எங்க இருக்கும், 2 லங்ஸுக்கு நடுவுல இருக்கும். ஸோ அப்படிங்கிறது வந்து நம்ம அனட்டாமிக்கல் போர்ஷன் படிக்கும் போதே ஸோ ஈஸியா மெமரைஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனாலதான் வந்து இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம மக்கப் பண்ணாம பிராக்டிஸ் பண்ணும்போது திருப்பி திருப்பி வந்து சொல்லி பார்க்கும் போதோ இல்லாட்டி வந்து பேசும்போதோ வந்து மிமிக் பண்ற கேட்கும் போதோ அப்படி சொல்லியோ கேட்டோ பழகணும் பண்ணோம்னா ஈஸியா வந்து என்ன ஆயிரும், மெமரைஸ் ஆயிரும். ஸோ அடுத்து வந்து என்ன பண்ணோம்னா இந்த காமன் டேர்ம்ஸ் தான். ஸோ சுப்பீரியர்னா மேல, இன்ஃபீரியர்னா கீழே. ஸோ இது எப்படி யூஸ் பண்றதுன்னு பாருங்களேன். ஹார்ட் இஸ் சுப்பீரியர் டு தி லிவர். இட்ஸ் கரெக்ட். ஹார்ட் வந்து எங்க இருக்கு, லிவருக்கு மேல இருக்கு. தட் இஸ் ஹார்ட் இஸ் சுப்பீரியர் டு தி லிவர். இன்ஃபீரியர் அப்ப என்ன ஆகுது, லிவர் இஸ் இன்ஃபீரியர் டு தி லங்ஸ். ஸோ லங்ஸ் இருக்கு, லங்ஸுக்கு கீழே லிவர் இருக்கு. ஸோ லங்ஸ் இஸ் இன்ஃபீரியர் டு தி லிவர் இஸ் இன்ஃபீரியர் டு தி லங்ஸ். ஸோ இது மாதிரி ஒரு ஆர்கனை படிக்கும் போது அந்த ஆர்கனை சுத்தி இருக்கக்கூடிய பொசிஷன், மேல என்ன இருக்கு, கீழே என்ன இருக்கு, முன்னாடி என்ன இருக்கு, பின்னாடி என்ன இருக்கு. ஸோ இப்ப இங்க பாருங்க, டுவர்ட்ஸ் ஃப்ரண்ட் அப்படின்னம்னா ஆன்டீரியர் அப்படின்னு சொல்லுவோம். டுவர்ட்ஸ் பேக் அப்படின்னம்னா போஸ்டீரியர். ஸோ இப்ப ஒரு ஆர்கனுக்கு முன்னாடி என்ன இருக்கு அப்படின்னு படிச்சோம்னா ஆன்டீரியர், பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னு படிச்சோம் அப்படின்னம்னா போஸ்டீரியர், மேல இருக்கிறத பத்தி படிச்சோம்னா சுப்பீரியர், கீழே இருக்கிறது வந்து இன்ஃபீரியர். ஸோ ஒரு ஆர்கனை சுத்தி இந்த 4 டைரக்ஷன்லயும் என்னென்ன இருக்கு அப்படிங்கறது இந்த டேர்ம்ஸ் வச்சு புரிஞ்சுக்கலாம்.
ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு விஷயங்களுக்கும் ஒரு டேர்ம்ஸ் இருக்கு. டார்சல், மீடியல், லேட்டரல், இன்டர்னல், எக்ஸ்டர்னல், சூப்பர்ஃபிஷியல், டீப், ப்ராக்சிமல், டிஸ்டல் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது எல்லாமே பேசிக் டேர்ம்ஸ் தான். இது ஒவ்வொன்றா நம்ம படிக்க வந்து என்ன பண்ணோம்னா ஈஸியா புரிஞ்சுக்கணும். பட் ஆனா படிக்கும்போது இந்த டேர்ம்ஸ் தெரிஞ்சுன்னா ரொம்ப ஈஸி. இப்போ உதாரணத்துக்கு நெஃப்ரான்ல போகும்போது என்ன பண்ணோம்னா ப்ராக்சிமல் கன்வெர்டட் டியூப், டிஸ்டல் கன்வெர்டட் டியூப் அப்படின்றது. ஸோ அப்போ ப்ராக்சிமல்னா என்ன? இட்ஸ் க்ளோசர் டு தி ஆரிஜின். ஒரு ஆரிஜினுக்கு பக்கத்துல இருந்துச்சுன்னா அது வந்து ப்ராக்சிமல் அப்படின்னு சொல்றோம். தள்ளி இருந்துச்சுன்னா அது வந்து டிஸ்டல் அப்படின்னு சொல்றோம். அப்படிங்கிறது இங்க நம்ம படிச்சிருந்தோம்னா அங்க படிக்கும்போது ஈஸி. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் அ கான்செப்ட். ஸோ அதே டேர்ம்ஸ் தான் கொடுத்துருக்கு. ஸோ ஸ்ட்ரக்சர் வைஸ் பார்த்த போனோம்னா இங்க பாருங்க. ஸோ திஸ் இஸ் அ மிட் லைன். ரெண்டு சென்டர் லைனா டிவைட் பண்றது வந்து மிட் லைன். ஸோ மிட் லைனை விட்டு தாண்டி போறது வந்து என்னது? லேட்டரல் லைன் அப்படின்னு சொல்றோம். ரைட் சைட், லெஃப்ட் சைட் டிஸ்டல். ப்ராக்சிமல்ங்கிறது இட்ஸ் க்ளோசர் டு தி ஆரிஜின். ஸோ ப்ராக்சிமல் டுவர்ட்ஸ் தி ஹெட். ஸோ இது வந்து என்னது? ஹெட்ல இருந்து டிஸ்டலா தள்ளி இருக்கக்கூடியது. ஸோ க்ளோசர் டு தி ஆரிஜின், அவே ஃப்ரம் தி ஆரிஜின். ஸோ இங்கேயே அதே நம்ம ப்ராக்சிமல், டிஸ்டல். ஆன்டீரியர், போஸ்டீரியர். ஃப்ரண்ட்ல இருந்துச்சு அப்படின்னா ஆன்டீரியர், பேக்ல இருந்துச்சுன்னா போஸ்டீரியர். சுப்பீரியர், இன்ஃபீரியர்ங்கிறது மேல கீழே. ஓகேவா? ஸோ ப்ராக்சிமல், டிஸ்டல் ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ இது மாதிரி மொத்த அனாட்டாமிக்கல் பார்ட் எக்ஸ்டீரியர் வைஸாவோ இல்லாட்டி உள்ள இன்டர்னல் ஆர்கன் வைஸாவோ இந்த டேர்ம்ஸ் யூஸ் பண்ணி என்ன பண்றது? ஈஸி படிக்கிறது வந்து ரொம்ப ஈஸி. ஸோ சயின்டிபிக் டேர்ம்ஸா வந்து இப்போ அவரோட பிசிஷியனோட இன்னொரு பிசிஷியன் பேசும்போது என்ன பண்ணா ஈஸியா என்ன ஆகும்? அவங்களால கம்யூனிகேட் பண்ணிக்கிற முடியும். அதே நேரத்துல தேர்ட் பார்ட்டி வந்து ஒரு காமன் பர்சனுக்கு வந்து அவங்களுக்கு வந்து கூட இருக்க அட்டெண்டர்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து ஒரு பேனிக் ஆகாம இருக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டேர்ம். ஸோ பிளேன் அண்ட் செக்ஷன். இப்போ நம்ம என்னென்ன டெர்மினாலஜின்னு பார்த்தோம் அதே மாதிரி என்ன பண்ணோம்னா வியூவை வந்து எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னு பாருங்க. இப்போ மொத்த பாடி வந்து ஒரு சென்டர் லைனா பிரிக்கிறது வந்து வெர்டிகலா ஒரு லைனா டிவைட் பண்றாங்க அப்படின்னா அதுக்கு பேரு செகடியல் பிளேன் அப்படின்னு சொல்லுவாங்க. மொத்த ஸ்ட்ரக்சரை வந்து ஒரு சென்டர் லைனா டிவைட் பண்ணி ரெண்டா டிவைட் பண்றதுக்கு பேரு, அந்த பிளேனுக்கு பேர் என்ன பேரு? செகடியல் பிளேன். ஸோ அது வந்து என்ன பண்ணா ஒரு உடம்பு வந்து ஈக்குவல் ரெண்டு பார்ட்டா வந்து பிரிக்க, ரைட் சைடு லெஃப்ட் சைடு அப்படிங்கிற மாதிரி பிரிக்க போகுது. ஸோ அதுதான் நம்ம மீடியல் லைன் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ இப்போ இந்த செகடியல் பிளான்லயும் வந்து என்ன பண்ணோம்னா அன்ஈக்குவலா டிவைட் பண்ணா அதுக்கு பேர் என்னன்னா பாராசெகிடியல் பிளைன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இங்க பாருங்க. ஸோ இந்த டயக்ராம் பாருங்க ஒரு நிமிஷம். ஸோ சென்ட்ரல் லைனா டிவைட் பண்ணிச்சு அப்படின்னா இட்ஸ் செகிடியல் லைன். ஸோ அதுக்கு சைட்ல அன்பேரலா பிரிச்சுச்சு அப்படின்னோம்னா அதுக்கு பேர் என்ன பேரு? பாராசெகிடியல் பிளைன் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஸோ டிரான்ஸ்வர்ஸா கட் பண்ணிச்சு அப்படின்னம்னா, ஸோ இப்போ அடுத்த பிக்சர் பாருங்க. ஃப்ரண்டல் பொசிஷன் ஆர் ஆன்டீரியர், போஸ்டீரியர். ஸோ இப்போ மொத்த பாடியை வந்து இப்படி கட் பண்ணாங்க அப்படின்னம்னா, டிவைட் பண்ணாங்க அப்படின்னோம்னா ஆன்டீரியர், போஸ்டீரியர் அப்படின்னு. சாரி. ஸோ மொத்த பாடி வந்து பண்ணோம்னா ஆன்டீரியர், போஸ்டீரியர், அதாவது சென்ட்ரல் ஆக்சிஸ்ல எப்படி கட் பண்ணாம சைட்ல கட் பண்ணாங்க அப்படின்னோம்னா டிவைட் பண்ணோம் அப்படின்னோம்னா, ஸோ மொத்த பாடியை வந்து பண்ணோம்னா சென்ட்ரல் ஆக்சிஸ் இல்லாம சைடு வைஸா வந்து டிவைட் பண்ணோம் அப்படின்னோம்னா அது வந்து என்னவா பிரிக்கலாம்? போஸ்டீரியர், இன்ஃபீரியர். ஸோ ஒரு பாடி வந்து சென்ட்ரல் ஆக்சிஸ்ல கட் பண்ணாம சைடு வைஸா வந்து டிவைட் பண்ணாங்க அப்படின்னம்னா அதை என்ன சொல்லுவோம்? ஆன்டீரியர், போஸ்டீரியர், ஃப்ரண்ட் அண்ட் பேக் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி வந்து சென்ட்ரல் ஆக்சிஸா இப்ப இந்த பிளேன் இருக்குல்ல, இது வந்து டிரான்ஸ்வர்ஸ் பிளேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அப்பர் பார்ட்டையும் லோயர் பார்ட்டையும் டிவைட் பண்ணக்கூடியது. ஸோ ஒரு பாடி வந்து சென்ட்ரல் மிட் லைன்ல சென்ட்ரலா கட் பண்ணோம் அப்படின்னா டிவைட் பண்ணோம் அப்படின்னா இட்ஸ் மீடியல் லைன், செகிடியல் பிளேன் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு அன்ஈக்குவலா இருக்கக்கூடிய பகுதியை கட் பண்ணோம் அப்படின்னா பாராசெகிடியல் லைன் அப்படின்னு சொல்றோம். ஸோ அதே இது சைடு வைஸா டிவைட் பண்றாங்க அப்படின்னம்னா அதுக்கு பேர் என்ன பேரு? ஆன்டீரியர், போஸ்டீரியர் அப்படின்னு சொல்றோம். சென்ட்ரலா அதாவது டிரான்ஸ்வர்ஸா கட் பண்ணும்போது அப்பர், லோயர், தட் மீன்ஸ் சுப்பீரியர், இன்ஃபீரியர் அப்படிங்கிற மாதிரி டிவைட் பண்ணலாம். ஸோ பேசிக் அனாட்டாமிக்கல் டெர்மினாலஜில வந்து என்னென்ன பார்ட்ஸ் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் பார்த்தது போக அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன பண்ணணும்னா டிஃப்ரெண்ட் பாடி கேவிட்டிஸ். ஸோ இந்த பாடி கேவிட்டிஸ்னா என்ன பண்ணா, கேவிட்டினால நமக்கு தெரியும் இட்ஸ் ஸ்பேஸ். ஸோ நம்ம உடம்புல வந்து சில ஸ்பேசஸ் இருக்கும். அது வந்து என்ன பண்ணோம்னா இட்ஸ் கோயிங் டு ஹெல்ப்ஃபுல் ஃபார் தி ப்ரொடக்ட், செப்பரேட் அண்ட் சப்போர்ட் தி இன்டர்னல் ஆர்கன்ஸ். ஸோ நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ் வந்து ப்ரொடக்ட் பண்ணணும், மற்ற ஆர்கன்ல இருந்து செப்பரேட் பண்ணணும், அதே நேரத்துல வந்து அதுக்கு ஃபங்க்ஷனை வந்து சப்போர்ட் பண்ணணும். ஸோ அது சப்போர்ட் பண்ண மூணு விஷயங்களை செய்யறதுக்காகவே என்ன பண்ணணும்னா நம்ம பாடியில சில கேவிட்டிஸ் வந்து இருக்கும். தட் மீன்ஸ் ஸ்பேஸ் இருக்கும். அதை தான் நம்ம என்ன சொல்றோம்? பாடி கேவிட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம்.
ஸோ இப்போ அது வந்து என்ன பண்ணா மேஜரா வந்து இந்த 3 கேவிட்டியை வந்து என்ன பண்ணிடலாம், டிவைட் பண்ணிடலாம். ஸோ 3 லைனா கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ பிரைன் நர்வஸ் சிஸ்டத்துக்கு ஃபுல்லா என்னது ஒரு கலர். தென் டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் தொராசிக் கேவிட்டி ஃபுல்லா, அதாவது ரெஸ்பிரேட்டரி, ஹார்ட் இதை ரெண்டையுமே கவர் பண்ணக்கூடிய வந்து தொராசிக் கேவிட்டிக்கு வந்து ப்ளூவும், தென் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய அப்டாமினல் கேவிட்டிஸ் எல்லாத்தையும் ஒரு கலர்லையும் டிஃபரன்ஷியேட் பண்ணிருக்கு. ஸோ ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு விதமான ஆர்கன் இருக்கும், அது அதுக்கான வேலைக்காக அந்த ஸ்பேசஸ் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இப்போ கிரேனியல் அப்படிங்கிறது என்னது, பிரைன், ஓகேவா, ஹெட். ஸோ அந்த இடத்துல கூடிய ஸ்பேஸ் வந்து இருக்குன்னா பிரைனை வந்து இந்த 3 வேலையை செய்யறதுக்காக ப்ரொடக்ட் பண்ணுது, செப்பரேட் பண்ணுது, தென் அது வந்து ஃபங்க்ஷனுக்காக சப்போர்ட் பண்ணுது. இந்த 3 விஷயங்கள் செய்யறதுக்காக பிரைன்ல ஹெட்ல இருக்கக்கூடிய ஸ்பேஸ். தென் அதோட கண்டினியூஷனா வந்து பார்த்தோம் அப்படின்னா வெட்டப்ரல் காலம். இந்த பாருங்க, இதோட கண்டினியூஷனா வந்து பார்த்தோம்னா வெட்டப்ரல் காலம். ஸோ அந்த வெட்டப்ரல் காலத்துல என்ன இருக்கும், நர்வஸ் சிஸ்டம்ஸ். ஸோ ஸ்பைன் நர்வ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் தெரியுமா, அந்த நர்வஸ் சிஸ்டம் அரேஞ்ச் ஆயிருக்கிறதும் அதுக்காக ஃபங்க்ஷன் ஆகக்கூடியதும் வந்து என்னது, கேவிட்டிஸ் தான் வந்து அந்த இது. ஸோ இந்த ரெண்டுமே வந்து என்னது கிரேனியல்ல வந்துடும். ஸோ அடுத்து வந்து என்ன பண்ணோம்னா தொராசிக் கேவிட்டி. ஸோ இந்த தொராசிக் கேவிட்டில வந்து 3 விதமான ஸ்பேசஸ் நம்ம புரிஞ்சுக்கலாம். என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வந்து லங்ஸ், ப்ளூரல் கேவிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய லங்ஸுக்கான ஸ்பேஸ். ரெண்டாவது வந்து ஹார்ட், பெரிகார்டியம் அப்படின்னு சொல்லக்கூடிய பெரிகார்டியல் கேவிட்டி. தென் இந்த ரெண்டையுமே க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கக்கூடிய இந்த தொராசிக் கேஜுக்கு க்ளோசர் மாதிரி ஜாயின் மாதிரி இருக்கக்கூடிய ஸ்டர்னம். ஸோ இந்த மொத்தமா இருக்கக்கூடிய ஸ்பேஸ் வந்து இந்த தொராசிக் கேவிட்டி கீழே வந்துடும். அடுத்து வந்து என்னது பண்ணோம்னா அப்டாமினல் பெல்விக் கேவிட்டி. ஏன் பண்ணோம்னா இதுல 2 கேவிட்டிஸ் வந்து இருக்கு. ஒன்னு வந்து என்ன, அப்டாமினல் கேவிட்டி, தட் மீன்ஸ் ஸ்டொமக், லங்ஸுக்கு கீழே, அதாவது டயஃப்ரமுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா லிவர், தென் ஸ்டொமக், ஸ்மால் இன்டெஸ்டைன், லார்ஜ் இன்டெஸ்டைன், இது எல்லாமே அப் டு தட் கோலன் வரையும் வந்து கூடியது எல்லாமே அப்டாமினல் கேவிட்டியில கொண்டு வந்துடுறாங்க. தென் அடுத்து பெல்விக் கேவிட்டி அப்படிங்கிறது வந்து என்ன பண்ணோம்னா எக்ஸ்கிரீஷனுக்கு, அதாவது இன்னும் எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா யூரினரி பிளாடர், ஆனஸ், ஸோ இது மாதிரி விஷயங்கள்லாம் எங்க வரும் அப்படின்னா பெல்விஸ்ல வரும். ஸோ அதுக்கான ஸ்பேசஸ். ஸோ மொத்த பாடியுமே என்ன பண்ணோம்னா இந்த 3 விதமான கேவிட்டிஸ் வந்து டிவைட் பண்ணிருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து என்னது கிரேனியல், பிரெயினுக்கு ஒன்று, ஸ்பைனுக்கு ஒரு கேவிட்டி. ரெண்டாவது வந்து தொராசிக் இருக்கக்கூடியது, எதுக்கு, லங்ஸுக்கு ஒன்று, தென் ஹார்ட்டுக்கு ஒன்று, ஸ்டெர்னம். ஸோ இந்த 3க்கு சேர்த்து ஒரு கேவிட்டி. அடுத்து வந்து அப்டாமினோ பெல்விக், அப்டாமினல் மொத்த இன்டெஸ்டைன், ஸ்டொமக் இதுக்கெல்லாம் ஒன்று. தென் எக்ஸ்கிரீஷனுக்கான யூரினரி பிளாடர், ஆனஸ் இதுக்கெல்லாம் இருக்கக்கூடிய பெல்விக் கேவிட்டி. ஸோ மொத்தம் இந்த 3 கேவிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிறது பார்க்கணும். ஸோ இப்போ இந்த பேசிக் அனடாமிக்கல் டெர்மினாலஜில வந்து நம்ம என்னென்ன டிஃப்ரெண்டான பார்ட்ஸ் இருக்கு, அந்த பார்ட்ஸை வச்சு எப்படி அதுக்கு அந்த ரீஜனுக்கு பேர் வைக்கிறாங்க, ஸோ அந்த எப்படி பாடியை வந்து டிஃப்ரெண்ட் பிளேனா பார்க்குறோம், ஸோ அதுக்கப்புறம் பாடியில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் கேவிட்டிஸ் என்னென்ன அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோல பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல வேற ஒரு கண்டென்ட்டோட டிஸ்கஸ் பண்ணலாம். பாய், தேங்க்யூ.